தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/3/2016 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பகல் 11:56 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மருத்துவமனையிலே சேர வேண்டும் என்று சொன்னால், மருந்து உண்ண வேண்டும் என்றால், அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த நாட்கள் ஏற்ற நாட்கள்? ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி ஒரு ஆபரேஷன் நடக்கணும், எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான ஆபரேஷனும் இருக்கு, வேற ஏதாவது எலும்பு முறிவு மற்றதுகள் உடலிலே ஏற்பட்டால் கட்டிகளை அகற்றுவது, இப்படியெல்லாம் ஆபரேஷன் செய்வதற்கு ஏற்ற நாள் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நிறைய பேர் இப்ப சென்டிமெண்ட் பாக்குறாங்க. இப்ப ஒரு மருத்துவமனையில கொஞ்ச நாளைக்கு முன்னால கண் ஆபரேஷன் எங்க அம்மாவுக்கு செய்யறதுக்காக போயிருந்தேன். அப்ப என்ன பண்ணாங்க, கண் ஆபரேஷன் செஞ்சாச்சு முதல் நாள். மறுநாள் அந்த கட்டை அவுத்து விடுறாங்க. கண்ணில இருந்து கட்டி இருக்கக்கூடிய அந்த கருப்பு கட்டை அவுத்து விடுகிறார்கள். அதற்கென்று ஒருவர் வந்தார், ஒரு அசிஸ்டண்டாக உள்ள ஒருவரை நியமித்திருந்தார்கள். ஒவ்வொரு அறைக்கும் கண் ஆபரேஷன் செய்தவர்களுடைய அந்த கண் கட்டை அவிழ்த்து விட வந்தார். வந்தபோது சொன்னார், மருத்துவர் இப்பொழுது வருவார், உங்களிடம் கேட்பார், கண் பார்வை தெரிகிறதான்னு கேட்பார். நீங்க உடனே தெரியலைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நேற்று தான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கண் பார்த்தால் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது. முதல்ல கொஞ்சம் கூசி கிடக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா பரவும், கொஞ்சம் நேராயித்தான் தெரியும். ஆகையினாலே நீங்கள் அவரை வந்த உடனே பார்வை எப்படி இருக்குன்னு கேட்பாரு. கண்ணு தெரியலைன்னு முதல் வார்த்தை சொல்லிடக்கூடாது. முதலிலே நீங்கள் பரவாயில்லை, ஓரளவு தெரியுதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ஓரளவு தெரியுதுன்னு சொன்ன பின்னால இப்படி மங்களா இருக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். முதல் வார்த்தையை நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள்னு சொல்லிட்டு போனார். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கு நாம் சென்றாலும் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும், நல்லதையே பேச வேண்டும். ஒருத்தர் மருத்துவமனையில சேர்றதுக்கு ஏற்ற நாள் எது அப்படின்னா, அவருடைய பிறந்த நட்சத்திரத்திலே செல்லக்கூடாது. பிறந்த நட்சத்திரத்திலே ஒரு ஆபரேஷனுக்கு போறார் அல்லது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க போறார் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு அது தொடரும், அந்த குணமாகாமலேயே இருந்துவிடும். ஆகையினாலே பிறந்த நாள் ஏற்றதல்ல. சரி, வேறு எந்த நாள் போகலாம்? சனி செவ்வாய் போகக்கூடாதான். சனிக்கிழமை போனால் நின்று கொண்டே போகுமா. ஆகையினாலே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி இவையெல்லாம் ஏற்ற நாள். செவ்வாய்க்குடைமை கூட செல்லலாம். மருத்துவக்காரகன் செவ்வாய் என்பதனாலே செவ்வாயை கூட ஏற்றுக்கொள்ளலாம். செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு, திங்கள் இந்த நாட்களெல்லாம் மருத்துவமனைக்கு சென்று நாம் சிகிச்சை பெற ஏற்ற நாட்கள். அமாவாசை பௌர்ணமியாக இருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். சேரும் நேரத்திலே லக்னத்துக்கு 12 எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. மருத்துவமனைக்குள்ள போறோம், அந்த வியாதியை குணப்படுத்திக் கொள்ள மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கப் போகின்ற பொழுது 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பொதுவாக லக்னம் அல்லது ராசியை குரு பார்ப்பது நல்லது. குரு பார்த்துச்சு அப்படின்னா விரைவிலே குணமாகிவிடும். போவதற்கு முன்னால் குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு விட்டு நீங்கள் சிகிச்சையை மேற்கொண்டால் விரைவிலே அது குணமாகும். ஆகையினாலேதான் மருத்துவமனை செல்கின்ற பொழுதும், மருந்து உண்ண தொடங்குகின்ற பொழுதும், அறுவை சிகிச்சைகள் செய்ய ஆயத்தம் செய்கின்ற பொழுதும் ஒருமுறை உங்கள் ஜாதகத்தை புரட்டி பார்த்து ஏற்ற நாள் எது, ஏற்ற நேரம் எது, எப்பொழுது மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் விரைவிலே குணமாகும் என்பதையெல்லாம் ஓரளவேனும் நீங்கள் அறிந்து செயல்பட்டால் உங்கள் உடல்நலமும் சீராகும், உள்ளமும் சீராகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, திறமை படிச்சிட திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை, இரண்டும் இப்படி சேர்ந்திருக்கின்ற பொழுது எதையும் யோசித்து செய்வது நல்லது. உடன்பிறப்புகளால் பகை உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் ஏற்படலாம். சில காரியங்களில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குருவாரம் என்பதால் குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்யுங்கள். குரு பார்வையில் நில்லுங்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதால் அதன் மூலமாக ஓரளவேனும் காரியங்கள் துரிதமாக நடக்கலாம். நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனம். ரிஷபராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீண் குழப்பங்கள் எல்லாம் அகலும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும்.
செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் விரயத்திற்கேற்ற வரவு உண்டு. தொழில் முன்னேற்றம் கருதி மாற்று இனத்தவர்களை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். 4ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு விருப்பம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். மிதுனராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியாபார நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. 3ஆம் இடத்திலே குரு ராகு. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் திடீரென அது கிடைத்து மகிழ்ச்சி காண்பார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. கடகராசினியர்களே, பாக்கியை வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பணிபுரியும் இடத்தில் இருந்த தொல்லைகள் அகலும். என்ன இருந்தாலும் 8லே சுக்கிரன் உங்களுக்கு கேதுவோடு இணைந்திருக்கின்றார். எனவே பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிரிந்த தம்பதியர் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, ஒன்றாக இணையும் வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத தனவரவு இன்று மாலை நேரத்தில் வரலாம். திருமண முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். சிம்மராசினியர்களே, தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்தும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் சிந்தனை மேலோங்கும். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசினியர்களே, வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். வளர்ச்சி கூடும். சேமிப்பு உயரும். உற்றார் உறவினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். 6க்கு அதிபதியான சனியும் 8க்கு அதிபதியான செவ்வாயும் இணைகிறார்கள். எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் தனவரவு வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் நாள். புனித யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். 2லே செவ்வாய் சனி சேர்க்கை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்தியுங்கள். சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபம் உண்டு. புது முயற்சிகள் மாலை நேரத்தில் வெற்றி பெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் பகை உங்களுக்கு உருவாகலாம். எனவே வரும் பகையை முன்கூட்டியே நீங்கள் தடுத்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் 10லே குரு இருக்கிறார். பதவி மாற்றம், இடமாற்றங்கள் உருவாகலாம். உடன் இருப்பவர்களையும் உடன் பணிபுரிபவர்களையும் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. இன்றைக்கு வீண் விரயத்திலிருந்து விடுபட வீட்டிற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழுங்கள். வியாழக்கிழமை என்பதால் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையை தளரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள். தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. இருந்தாலும் அஷ்டமாதிபதி சந்திரன் 7ல் இருப்பதால் வந்தவுடனே விரயமாகிவிடும். எனவே நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்ப நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெண்களின் கல்யாண கனவுகளை நனவாக்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் நாள். வியக்கும் தகவல் அதிகாலையிலேயே வீடு வந்து சேரப்போகிறது. பாக்கியை வசூலாகி பரவசப்படுத்தும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, பற்றாக்குறை அகன்று பணவரவு கூடும் நாள். பாசம் மிக்கவர்கள் நேசக்கரம் நீட்டுவர். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வாகனம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. நட்பு வட்டம் விரியும். பதவி உயர்வு எதிர்பார்த்தபடியே ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். மீனராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உள்ளத்தில் அமைதி குறையும் நாள். நீங்கள் பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். படபடப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். பணிபுரிகின்ற பொழுது உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு உள்ளத்தில் அமைதி கிடைக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே வாங்கிய சொத்துக்களை ஒரு சிலருக்கு விற்கும் சூழ்நிலை உருவாகலாம். இருந்தாலும் மீண்டும் சொத்து வாங்கும் அமைப்பு
திசாபுத்தி பலம் பெற்றவர்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றங்களை ஒரு சிலர் சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்க வாய்ப்பு வருபவர்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதுதான் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.